ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு வெயிட் கெயின் ஃபுட் இன்னொன்று சொல்லலாம், அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இதில் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கலந்து நம்ம செஞ்சுருக்கிற இந்த பியூரி ரொம்ப அருமையான ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஜவ்வரிசி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் உளுந்தில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்தில் சொல்லையே தேவையில்லை, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், அயன், கால்சியம், இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இது குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இன்னும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்போ இருந்தே இந்த உளுந்து உணவில் சேர்த்துக்கும் போது அவங்க பின்னாடி காலத்தில் வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி ஒரு ஸ்பூன், அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுலேயும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் பாசி பயிறு, சிறு பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் துவரம்பருப்பு, அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் நட்ஸில் 5 பாதாம், 5 முந்திரி, வால்நட் 2, பிஸ்தா ஒரு 3 எடுத்துக்கோங்க. இதுதாங்க இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு தான் நம்ம இப்போ சுவையான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 தண்ணி நல்லா கழுவிட்டு அப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை 2 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா குலைவாக வேகணும். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 10 விசில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஆவிலாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது நல்லா மசிஞ்சு குழஞ்சி வெந்திருக்கும். இப்போ அப்படியே நல்லா ஆறட்டும். சூடாக போட்டு அரைக்காதீங்க, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கிறேன். கூழ் மாதிரி அரைச்சிக்கிறேன். நீங்கள் 1 வயசு பேபிக்கு கொடுக்கும்போது நீங்கள் இப்படியே வேக வச்சதை அப்படியே கொடுக்கலாம். நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நட்ஸு இல்லாட்டி சவைச்சு சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை 6 to 12 months பேபிக்கு தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஏபிசி மால்ட் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஏபிசி மால்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்க்கும் போது நாட்டு சக்கரை சேர்க்காதீங்க. பிகாஸ் இந்த இதில் இனிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இனிப்பே குழந்தைங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வெயிட் கெயினும் ஆவாங்க. அந்த ரிசல்ட்டை நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ நிறைய தாய்மார்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தாய்மார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.